இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நவம்பர் மாதம் 2027 நடந்த எக்ஸாமோட செகண்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செட் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செட் நம்பர் 1 வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ 2 நம்பர் கொடுத்துறாங்க. அதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 23 கொடுத்துறாங்க. அதோட சம்மு வந்து பார்த்தீங்கன்னா 161 கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த 2 நம்பரோட பேர் வந்து எத்தனை பேர் வந்து உங்களால் மேக் பண்ண முடியும் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர் வந்து A+Bன்னு வச்சுங்க. A+B வந்து நமக்கு வந்து என்னது 161 கொடுத்துறாங்க. அதோட எல்சிஎம் வந்து 23. ஸோ A+B ஈக்குவல் டு 161. ஸோ A+Bயோட வேல்யூ வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா, ஸோ 7ங்கிறது இருக்கும். ஓகே, 7ங்கிறது நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1,6ங்கிறது பிரிக்கலாம். அடுத்து 2,5ங்கிறது பிரிக்கலாம். அடுத்து வந்து 3,4ங்கிறது பிரிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 4,3ங்கிறது எகைன் ரிப்பீட் ஆகும். ஸோ இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டையோட HCF வந்து நமக்கு எப்படி என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்கணும். இதோட HCF வந்து 1, இதோட HCF 1. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4,6ன்னு ஒரு வேலை வருதுன்னு வச்சுங்க. இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2ன்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேரை வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ கீழே வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் HCFோட வேல்யூ வந்து 1 இருந்தால் மட்டும்தான் அது ஒரு பேரை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர், 2 பேர், மொத்தம் 3 பேர். இப்போ எத்தனை பேர் இருக்குது அப்படின்னா 3 பேர் இருக்குது. ஸோ 3 பேருங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நம்ம 2வது கொஸ்டின் போகலாம். ஸோ 2வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்போ tan A வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருங்க. அப்போ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 45 டிகிரியாக இருக்கும். ஓகே, sin A ப்ளஸ் காஸ் ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ sin 45ஓட வேல்யூ வந்து 1/√2. ஸோ காஸ் 45ஓட வேல்யூ 1/√2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2/√2ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா √2ங்கிறது வரும். √2ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வாஷிங் மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10% லெஸ் தென் த டிவியோட ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எவரி ஷிஃப்ட் ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி மாடலில் ஆனால் நம்பர் மட்டும் வேறு நம்பர் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி மாடலை வந்து இப்போ நீங்கள் குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த மாதிரி மாடல் மட்டும் எகைன் 1 or 2 டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ 2 பொருள் கொடுத்துறாங்க. ஒன்று வந்து வாஷிங் மிஷினு. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா டிவிங்க கொடுத்துறாங்க. ஸோ டிவி வந்து 100 ரூபீஸாக இருந்துச்சு அப்படின்னா வாஷிங் மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 ரூபாவாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து வாஷிங் மிஷினோட ரேட் வந்து 65% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ 90 × 65 165 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 165/100. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 148.5ங்கிறது இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட ரேட் வந்து 34% கம்மியாக இருக்குது. ஸோ 100ல் 34 போச்சு அப்படின்னா 66ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 66ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இதுவாக இருந்திருக்குது. ஸோ 2வது வந்து விலை ஏறி கம்மியானதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து இதுவாக இருக்குது. நம்ம வந்து எத்தனை பொருளை வாங்குறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 5 வாஷிங் மிஷினு 3 டிவிங்கிறது வாங்குறோம். ஓகேவா? ஸோ 5 வாஷிங் மிஷினோட ரேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 90ங்கிறது வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 3 டிவி வாங்குறோம். டிவியோட ரேட் வந்து 100. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 750ங்கிறது வரும். அதுக்கு அடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 வாஷிங் மிஷினு. இந்த வாஷிங் மிஷினோட ரேட் வந்து 148.5 கொடுத்துருவாங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ்ஸு ஸோ 3 வாஷிங் மிஷினோட டிவியோட ரேட் வந்து 66. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 742.5ங்கிறது வரும். இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது 198ங்கிறது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 940.5ங்கிறது வரும். ஸோ இங்கே வந்து 750 வந்து 940ங்கிறது ஸோ இன்க்ரீஸ் தான் இருக்குது, கம்மியாகலை. ஸோ அப்போ வந்து கம்மியாக இருக்க 2 வேல்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இன்க்ரீஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ. ஸோ நியூ வேல்யூ வந்து 940.5 மைனஸ் ஓல்டு வேல்யூ வந்து 750 டிவைட் பை ஓல்டு வேல்யூ இன்ட்டு 100ங்கிறது நமக்கு தெரியும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 25.4%ங்கிறது வரும். 24.5 இது 25.4ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துறாங்க. அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துறாங்க. அப்போ வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ மார்க்கெட் ப்ரைஸு மைனஸ் செல்லிங் ப்ரைஸு டிவைடு பை மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு 100. ஓகே, என்றைக்குமே டினாமினேட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வரணும், இல்லை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் வரணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3650ங்கிறது கொடுத்துருவாங்க. மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 730 டிவைடு பை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3650 இன்ட்டு 100.
இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஸோ 80% வரும். அப்போ வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80%ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜி பேஸ் பண்ண சம்மு தான். இந்த ஏஜி பேஸ் பண்ண சம்மில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி மாடலோ அல்லது வேறு மாடல் ஏதாவது ஒரு மாடலான ஏஜி சம்மில் வந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பிரதரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஓல்டுங்கிறது பெருசுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிஸ்டர் ஏஜ் அது அப்படியே எழுதிங்க. சிஸ்டர் ஏஜ் இங்கே பிரதரோட ஏஜ். சிஸ்டர் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா பிரதரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா X+6ங்கிறது இருக்கும். அடுத்து வந்து அந்த 2 பேரோட சம்மு வந்து பார்த்தீங்கன்னா 36. இப்போ இது 2 ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? X+6 ப்ளஸ் X ஈக்குவல் டு நமக்கு 38. அப்போ 2X + 6 ஈக்குவல் டு நமக்கு வந்து 38. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 32/2ங்கிறது 16ங்கிறது வரும். நம்மளை என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா சிஸ்டரோட ஏஜ் வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஸோ சிஸ்டர் ஏஜ் வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே சிஸ்டர் ஏஜ் வந்து எக்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் வந்து நம்ம 16ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் 15 ஆட் பண்ணிக்கோமா? 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும்? 31ங்கிறது வரும். 31ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம்மு தான். ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா 20 காசு விற்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா 12.5% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அதே பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 81.70 விற்கும் போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டுங்கும் போது ஸோ 100ஓட அதிகமாக தான் வரும். அப்போ வந்து 112.5% ஈக்குவல் டு ஸோ நமக்கு என்னது 85.50ங்கிறது வரும். ஸோ அவங்க எத்தனை பர்சன்டேஜ் விற்றுருக்காங்க அப்படின்னா ஸோ 81.70ங்கிறது வருங்கிற கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 225 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2xன்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 85.50 ஈக்குவல் டு ஸோ 81.70ங்கிறது வரும். ஸோ இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 225 × 81.70 டிவைடு பை ஸோ 85.50 ஈக்குவல் டு 2xங்கிறது வரும். இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 107.5ங்கிறது வரும். ஸோ 107.5ங்கிறது அவங்க வந்து என்னது 7.5% வந்து ப்ராஃபிட் வந்து விற்றுருக்காங்க. 7.5ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம்மு. இதில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று ராஜீவ் இருக்காங்க, இன்னொன்று வந்து சச்சுன் இருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ 160 ரூபா ஸோ 1690ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 720 ரூபாங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது. இந்த ராஜீவோட ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 720. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒன்று ராஜு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சச்சுன். ராஜு வந்து எவ்வளோ 160 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சச்சின் வந்து 1690 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜு வந்து 16 பார்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ராஜுவோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 720. ஸோ 720 அப்போ வந்து ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 45ங்கிறது இருக்கும். ஓகேவா? நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இது வந்து என்னது எஸ்ஸுங்கிறது சச்சுனோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 169 பார்ட்டு ஈக்குவல் டு நம்ம வந்து என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 45. ஓகேவா? அப்போ வந்து 169 பார்ட் வந்து நம்ம என்னான்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ராஜுவோட ப்ராஃபிட் ஷேருங்கிறது கிடச்சிரும். 7605ங்கிறது இருக்குது. ஸோ அப்போ வந்து சச்சினோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 7605. இங்கே ராஜுவோட ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்த்தோன்னா 720. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டலுங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலுங்கிறது என்னது ஸோ 7605 ப்ளஸ் 720. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8325ங்கிறது வரும். 8325ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சக்ஸஸிவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைனலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ சக்ஸஸிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இனிஷியல் வேல்யூ வந்து கொடுத்துறாங்க. அப்போ ஃபைனல் வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து என்னது 5,50,000ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா ஸோ 100லேருந்து 105 மாறும். இப்போ 105 டிவைடு பை 100. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 106 டிவைடு பை 100.
அதே வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 110/100ங்கிறது வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா சைபர் கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 4 சைபருக்கும் இந்த 4 சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இது வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 2ங்கிறது வரும். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 11ங்கிறது வரும். இதே நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 53ங்கிறது வரும். அப்போ வந்து என்னது 11 × 105 × 53 × 11ங்கிறது வரும். இதை வந்து நீங்கள் வந்து யூனிட் டிஜிட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 13 15 யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 5ங்கிறது வரும். இப்போ இது 2ல் தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ இது நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வரக்கூடிய ஆன்சர் வந்து 11ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இது 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ 9 + 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 10 15. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கால்குலேஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு வேளை வந்து ரெண்டுமே வந்து 11ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அடுத்து வந்து 53ஆல் எது டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இல்லைனா வேறு ஏதாவது நம்பர் வச்சு இங்கே வந்து 105 இருக்குல்ல 15 × 7ங்கிறது இருக்கும். அப்போ வந்து இது வந்து எது 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 9வது கொஸ்டின் வந்து மீடியன் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து 3 டாபிக் இருக்குது, 3 இது இருக்குது. ஒன்று ரேஞ்சு, இன்னொன்று மோடு, இன்னொன்று வந்து மீடியனு. மோடுங்கிறது ஒரு நம்பர், ஒரு கொடுத்துருக்க நம்பரில் வந்து எது அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் வந்து மோடு. ஓகேவா? ஸோ மீடியனுங்கிறது ஒரு கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு எது மிடில் இருக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியனாக இருக்கும். ரேஞ்சுங்கிறது ஸோ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ தான் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரேஞ்சாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாமா? ஸோ இங்கே கொடுத்துருக்கல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகலாம், 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 இந்த 2 வந்து எழுதியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2, ஸோ ரெண்டாவது 2 எழுதியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ 3 எழுதியாச்சு. அடுத்து 4ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 4ங்கிறது எழுதியாச்சு. அடுத்து வந்து 5 எழுதிக்கலாமா? 5ங்கிறது இங்கே 1, இங்கே 2, இங்கே 3ங்கிறது 5 வந்து மொத்தம் 3 இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா 6 கிடையாது, 7 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ 7ங்கிறது இங்கே 7 இருக்குது. அடுத்து 8 பார்த்தோம் அப்படின்னா ஸோ 8ங்கிறது இங்கே 1, இங்கே 1 2 இருக்குது. ஸோ 2 8. அடுத்து 9ங்கிறது இருக்குதா? 9ங்கிறது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 9. ஸோ 9. அதுக்கடுத்து 11. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 நம்பர் இருக்குது. ஸோ அதே போல் இங்கேயும் கவுண்ட் பண்ணுங்கள். இங்கேயும் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 12 நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது 6 6ஆக பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 5 6. ஸோ 6ங்கிறது இங்கே பிரிச்சுட்டு அப்படின்னா இங்கே நடுவில் இருக்க ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் தான் பார்க்கணும். ஓகேவா? ஒருவேளை 13 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 7வது நம்பர் பார்த்தா போதும். ஒருவேளை ஈவன் நம்பர் இருந்துச்சோம்னா நடுவில் இருக்க 2 நம்பரோட ஆவரேஜ் பார்க்கணும். இங்கே வந்து 5 + 5 / 2 = ஸோ 10 / 2ங்கிறது நமக்கு வந்து 5ங்கிறது வரும். இந்த 5ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலோட மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28%. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 26% ப்ராஃபிட்டு. நமக்கு தெரியும் 100 + ப்ராஃபிட்டு இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸு = 100 - டிஸ்கவுண்ட்டு இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் தெரியல அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 26%, அப்போ வந்து 126ங்கிறது வரும். இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28%, அப்போ வந்து 72ங்கிறது வரும். இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5670ங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிடும். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 3240ங்கிறது வரும். 3240ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் மீன்ஸ் கொடுத்தாலும் சரி, ஆவரேஜ் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் / நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து அதை மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் வந்து அப்படியே எழுதிக்கிங்க. 76, ஸோ 28, 79, ஸோ 17, 33, 95, ஸோ 83,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 27. ஸோ இது கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா எல்லாமே 50க்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்பர் நீங்கள் வந்து 50 மைனஸ் பண்ணிக்கிங்க. ஸோ காமனாக நீங்கள் வந்து 50ங்கிறது வச்சுக்கிங்க ஆவரேஜாக. ஸோ 50ங்கிறது வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 50ங்கிறது வச்சுக்கிங்க. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதுலேயும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 26 + 26ங்கிறது வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -22ங்கிறது வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 29ங்கிறது வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -33ங்கிறது வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -70ங்கிறது. இது ரெண்டையும் பண்ணும்போது +45. இது ரெண்டையும் பண்ணும்போது நமக்கு வந்து 33. இது பண்ணும்போது -20. இது ரெண்டையும் பண்ணும்போது -23ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எது காமனாக இருக்கோ அது கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 26 இருக்குது, இங்கே 22 இருக்குது. அப்போ வந்து +4ங்கிறது வரும். ஸோ இங்கே 29 இருக்குது, இங்கே 33ங்கிறது. அப்போ வந்து -4ங்கிறது வரும். அப்போ +4 -4 கேன்சல். இந்த டேம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே 20, இங்கே 23, மொத்தம் 43 இருக்குது. இங்கே 45 இருக்குது. அப்போ வந்து -1ங்கிறது வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே -1 -17 -18 +33ங்கிறது வரும். இது ரெண்டையும் அடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது 60 -60 +78ன்னு வரும். இது ரெண்டையும் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 18ன்னு வரும். ஸோ டோட்டல் நம்பர் என்ன இருக்குது 9 இருக்குது. ஸோ ஆவரேஜ் வந்து 2. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வந்து நம்ம 50ன்னு வச்சுருக்கோம். இங்கே +2ங்கிறது மொத்தமாக 52. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நோக்கி போயிருங்க. ஸோ அதை மாதிரி சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 12வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், அதாவது பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம்மு தான். அமிட்டு அந்த திக்ஸான்னு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15,700. ஸோ 2 பேர்த்தோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டுக்கதர்னு கொடுத்துறாங்க. அப்போ 2 பேர்த்தோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துறாங்க. அட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6,000 கொடுத்துறாங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 கொடுத்துறாங்க. ஸோ அமிட்டோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2,100. அப்படின்னா அமித்தோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோங்கிறாங்க. ஸோ அமித்தோட ஷேர் வந்து என்னது 2,100 டிவைட் பை டோட்டலாக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 6,000 ப்ராஃபிட்டு. இது அமித்தோட ப்ராஃபிட்டு டிவைட் பை டோட்டல் ப்ராஃபிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் காமனாக எது இருக்குதோ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 டிவைட் பை 20ங்கிறது வரும். ஸோ மொத்தம் 20 பார்ட்டில் வந்து 7 பார்ட் வந்து பார்த்தோன்னா அமித்தோட ப்ராஃபிட். ஓகேவா? மொத்தம் 20 பார்ட் வந்து நமக்கு என்னது 20 பார்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ மொத்தம் 20 பார்ட்டோட வேல்யூ வந்து என்னது டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 15,700. இதில் வந்து அமித் தான் கேட்குறாங்க. அமித் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 7ங்கிறது எடுத்துக்கணும். ஒருவேளை அமித் கேட்காம தீக்ஷா கொடுத்தாங்க அப்படின்னா 20ல் 7 போச்சு அப்படின்னா ஸோ 13 பார்ட்டு தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா திக்ஷாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்ட்டு தான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அமித் தான் கேட்க போகிறாங்க. ஸோ 7 பார்ட்டு தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 15700 × 7 டிவைட் பை 20. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ 5495ங்கிறது வரும். 5495ங்கிறது ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேஸ் பண்ண சம்மு தான். அதே வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்து பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏஜிஎஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து ப்ராஃபிட் லாஸில் வந்து அந்த வாஷிங் மிஷினை வச்சு சம் பார்த்தோம்ல அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ட்ரெயின் சம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் 4 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த அது ட்ரெயின் சம்மில் ரிலேட்டிவ் ஸ்பீடை வந்து நல்லா பார்த்துங்க. 2 ட்ரெயின் கொடுத்துறாங்க. அதோட லென்த்துங்கிறது 160 140ங்கிறது கொடுத்துறாங்க. அதோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா ஸோ 100 km/h 130 km/h. ரெண்டுமே சேம் டைரெக்ஷன் ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்து 130 - 100. ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5/18 மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. ஸ்பீடு கொடுத்துறாங்க. அப்போ டிஸ்டன்ஸு டிவைட் பை டைமு. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது 2 பேரோட டிஸ்டன்ஸ் 140 160 டிவைட் பை 140 டிவைட் பை டைம் தான் நம்ம கேட்குறாங்க. டைம் வந்து இந்த வச்சுங்க. ஸோ இது 2 சிம்பிளி பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 30 × 5/18 ஈக்குவல் டு இது வந்து 300 டிவைட் பை டைமு. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 3ங்கிறது வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5ங்கிறது வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை 25ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே 4 ஸோ 12ங்கிறது வரும். ஸோ அப்போ டைம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 12 × 3ங்கிறது வரும். 12 × 3ங்கிறது 30. ஸோ 36 செகண்ட்ஸுங்கிறது வரும். 36 செகண்ட்னா எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா ஸோ 36 / 60 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 0.6ங்கிறது வரும். 0.6 மினிட்ஸு. 0.6 மினிட்ஸுங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான். இதில் வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து 4000 கொடுத்துறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% per annum கொடுத்துறாங்க. டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரியிலேருந்து 2020 ஏப்ரல் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி என்றைக்குமே 2024ங்கிறது ஒரு லீஃப் இயரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து 29 நாள் இருக்கும். ஸோ 19ல் 20 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 ப்ளஸ்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து மொத்தம் உங்களுக்கு 31 டேஸ் இருக்கும். அது ஏப்ரல் மாதம் வந்து 20. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 61 டேஸுங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 61 டேஸ் வந்து இயராக மாற்றணும் அப்படின்னா 61 / 366 டிவைட் பண்ணோம். எதுக்கு 366 அப்படின்னா ஸோ லீஃப் இயர்ஸு. அதனால் 366 டிவைட் பண்ணோம். ஒரு வேளை லீஃப் இயர் இல்லாமல் நான் லீஃப் இயராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 355 டிவைட் பண்ணாலே போதும். ஓகேவா? நமக்கு வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 4000 கொடுத்துறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 61 / 366ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். × 100. ஓகேவா? இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 6 டைம் வரும். இதையும் கேன்சல் பண்ணிங்க 6. இந்த 2 சைபர் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 40 rupeesங்கிறது கிடைக்கும். 40 rupeesங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 15வது கொஸ்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது சிம்பிளிஃபிகேஷனில் குறிப்பாக போட் மார்க்ஸ் ரூல்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணும். ஸோ ப்ராக்கெட்டில் வந்து இந்த சின்ன ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3. ஸோ 4ல் 3 போச்சுன்னா இதோட வேல்யூ 1. ஸோ இது 2 சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 2ங்கிறது கிடைக்கும். 3 - 2 + 1. ஸோ இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹோல் டேமோட வேல்யூ வந்து நம்ம இந்த ஹோல் டேமோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ ஹோல் டேமோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 2ங்கிறது வரும். ஸோ அடுத்து இதை சால்வ் பண்ணால் இது வந்து என்னது 2. ஓகே, இங்கே வந்து 3. இங்கே வந்து இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9ங்கிறது வரும். 9 × 3 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 54. 54 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 58. ஓகேவா? இந்த இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 58ங்கிறது வந்துருக்குது. இது அப்படியே எழுதிக்கலாமா? 4 மைனஸு ஸோ 4 மைனஸு இதோட வேல்யூ வந்து நமக்கு 2 ப்ளஸ்ஸு இதோட வேல்யூ வந்து 58. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 60ங்கிறது வரும். 60ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 16வது கொஸ்டின். ஸோ 16வது கொஸ்டின் வந்து பிரேம் நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிரேம் நம்பருக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 6n ± 1. ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த மாதிரி நம்பரை மட்டும் செக் பண்ணால் போதும். இங்கே 374 384. இதுக்கு இன்பிடிவில் வந்து 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 378. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 384. இது வந்து 6ஆல் டிவைட் ஆகும். இதுலேருந்து -1ங்கும் போது நமக்கு வந்து 377ங்கிறது வரும். ஸோ +1ங்கும் போது 379ங்கிறது வரும். இதுலேருந்து -1ங்கும் போது 383. +1ங்கும் போது 385ன்னு போயிடும். அப்போ 384 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 385ங்கிறது நமக்கு தேவையில்லாத நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 3 நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரேம் நம்பராக இல்லையான்னு கண்டுபிடிச்சாலே இன்பிடியில் வந்து எவ்வளோ நம்பர் பிரேம் நம்பர் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? வேறு எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பெரிய நம்பர் இருக்குல்ல 384. ஸோ 384 இதை நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 19க்கும் கம்மியாக தான் வரும். அப்போ வந்து லெஸ் தென் 19 வரும். ஓகேவா? இந்த 19க்கு முன்னாடி என்னென்ன நம்பர் பிரேம் நம்பராக இருக்குது அப்படின்னா 2. ஸோ 3. அடுத்து வந்து 5 7 9 வராது 11. ஸோ 13 17. ஸோ இந்த நம்பர் மட்டும் இதில் வந்து 2ஆல் டிவைட் ஆகாத கண்டுபிடிச்சா போதும். மற்ற எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. கொடுத்துருக்க நம்பர் வந்து 2ஆல் எதுவுமே டிவைட் ஆகாது. ஸோ 3ஆல் எதுவுமே டிவைட் ஆகாது. 5ஆல் டிவைட் ஆகணும்னா 0 அல்லது 5 இருக்கணும். அப்போ 5ஆல் டிவைட் ஆகாது. 7ஆல் டிவைட் ஆகணும்னு பார்த்தா 7ஆலையும் டிவைட் ஆகாது. 11ஆல் டிவைட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 11னா இங்கே 10 7 போச்சுன்னா டிவைட் ஆகாது. அதே போல் 13ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த நம்பர் வந்து 13ஆல் வந்து டிவைட் ஆகும். 13 × 39 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ
39 377 கிடைக்கும். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் நம்பர் கிடையாது, நான் பிரேம் நம்பரு. ரிமைனிங் இருக்க நம்பர் வந்து எதுவுமே வந்து 13 டிவைட் ஆகாது. ஸோ 17 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 17ஆலும் எதுவும் டிவைட் ஆகாது. 19 செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 17 வரைக்கும் தான் செக் பண்ணோம். 17 செக் பண்ணும்போது இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. அப்போ வந்து இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து என்னது இந்த இதுக்குள்ளே இன்பிட்வீனுக்குள்ளே ரெண்டு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் நம்பரு. ஸோ இப்படி தான் வந்து எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து 14வது கொஸ்டின் போகலாம். ஸோ 14வது கொஸ்டின் வந்து ஏ அண்டு பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணுறது வந்து எவ்வளோ தான் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா 18 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. ரெண்டு பைப்பும் வந்து ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணும்போது டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் ஃபில் பண்ணுது அப்படின்னா டேங்க் ஏங்கிறவர் வந்து எவ்வளோ நேரத்தை க்ளோஸ் பண்ணுவாங்க, இதுதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இங்கே ஏ பிங்கிறது ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 18 மணி நேரத்தில் 18 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. பிங்கிறது என்னது 24 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. இது ரெண்டு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா ஸோ 54ங்கிறது 54ங்கிறது வராது, 72ங்கிறது வரும். ஸோ 72ங்கிறது வரும், 72. அப்போ வந்து ஏவோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 4 இருக்கும், பியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து 3 இருக்கும். ஓகேவா? ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 3 இருக்கும். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 72. ஏங்கிறவர் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து தான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகுது. ஓகேவா? அப்போ வந்து பிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் வந்து ரன் பண்ணுறாப்புல. ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 3. இப்போ பி மட்டும் அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 72 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 42 யூனிட் வந்து செஞ்சுருப்பாப்புல. இப்போ 72 48 போச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் வந்து என்னது இருக்கும் அப்படின்னா 24ங்கிறது இருக்கும். இப்போ 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற வந்து ஃபில் பண்ணியிருப்பார். இப்போ 24/4 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ 6 ஹவருங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். காஸ்ட் ஆஃப் த இது ஒரு வேலி அமைக்கிறாங்க, முள்வேலி. ஓகேவா? அதோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் மீட்டருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 மொத்தம் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 18,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா ஒரு 100 மீட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிக்க அப்படின்னா ஸோ டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சோம்னா அது வந்து எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் வந்து இருக்குதுங்கிறது கண்டுபிடிச்சலாம். இரண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து 1200 ஸ்கொயர் மீட்டர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 1200 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 11 ரூபாங்கிறது செலவு பண்ணுறாங்க. அப்போ வந்து 1200 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதனால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 12ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 11 × 12 வந்து பார்த்தீங்கன்னா 132. 132ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஒரு டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு கோனை வந்து மோல்டு பண்ணுறாங்க. இதில் அப்படின்னா ஹெமிஸ்பியரில் இந்த மாதிரி ஒரு கோன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு பண்ணுறாங்க. அப்படி மோல்டு பண்ணும்போது ரெண்டு பேர்த்தோட ரேடியஸ் வந்து சேமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 7 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன், அதாவது கோனோட வால்யூமு அந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து ஈக்குவலு. கோனோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ கோனோட வால்யூமுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3 πr²h. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஹெமிஸ்பியரோட வால்யூமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து 2/3 πr³ தெரியும். இதில் வந்து ஆரோட வேல்யூ வந்து ரெண்டுக்குமே சேம் தான். அப்போ வந்து காமனாக ஆர் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே r² இருக்குது, இங்கே r³ இருக்குது, இந்த பை இருக்குது, இங்கே பை இருக்குது, இந்த 3 இருக்குது, 3 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ h = என்னது 2r வரும். ஸோ அப்போ ஹச்சோட வேல்யூ வந்து நமக்கு என்னது ஹச்சோட வேல்யூ வந்து என்னது 2 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 14 வரும். ஓகேவா? இந்த ஹச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ டோட்டல் ஹைட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஹைட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கோனோட ஹைட் வந்து என்னது ஸோ 14. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸாக இருக்கும். ஓகே, இதோட ஹைட் வந்து என்னது 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் ஹைட்டுங்கிறது கிடச்சிடும். டோட்டல் ஹைட்டுங்கிறது நமக்கு வந்து 21. ஸோ 21ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டல் ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஹைட்டுங்கிறது ஸோ இதோட இந்த கோனோட ஹைட்டு ப்ளஸ்ஸு அந்த
ரேடியஸ் அந்த ஹெமிஸ்பியரோட ஹைட்டு வந்து ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 21ங்கிறது வந்துடும். ஸோ 21ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ யூனிட் இது சம் ஆஃப் டிஜிட் மெத்தடாக போயிடலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 9ங்கிறது கிடைக்கும். 7 2 அப்போ இதோட வேல்யூ வந்து 2ங்கிறது கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 3 இது 9, இந்த 9 இதோட வேல்யூ 2. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 4ங்கிறது கிடைக்கும் மைனஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 1 9, அடுத்து வந்து 10 12. ஸோ அப்போ 3ங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 4. ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ 8 1 9 இதை விட்டுருங்க. அடுத்து 2, இங்கே 10 + 2 12, இங்கே 3ங்கிறது வரும். இப்போ 3 × 3 அப்போ 4 - 9ங்கிறது வரும். அப்போ -5ங்கிறது வரும். இந்த -5 9 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸோ +4ங்கிறது வரும். ஸோ +4ங்கிறது எதில் வருதுன்னு பாருங்கள். இங்கே 6 + 3 9 9 விட்டுடலாம். இங்கே 5 + 4 வந்து 9 9 விட்டுடலாம். இப்போ இதோட வேல்யூ வந்து 6ங்கிறது வருது. அப்போ இதை விட்டுருங்க. இது 3 இது 3 அப்போ இதோட வேல்யூ வந்து 4ங்கிறது வருது. இங்கே 9 இங்கே 9 இதோட வேல்யூ வந்து 8ங்கிறது வருது. ஸோ இதோட வேல்யூ வந்து இது கேன்சல் பண்ணால் இங்கே வந்து இதோட வேல்யூ வந்து 5ங்கிறது வருது. அப்போ 4ங்கிறது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா யூனிட் சம் ஆஃப் டிஜிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சைடு ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருவாங்க. இதோட ரேஷியோ ஆஃப் சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அதுக்கும் இந்த இன்ட் ரேடியஸ் ஆஃப் ஸ்கொயருக்கும் வந்து என்ன ரேஷியோ மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்தா இது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது, சைடு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ஏ இது ஏவாக இருக்கும், அது இதுவும் ஏ இது ஏவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் ரேஷியோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சர்க்கம் ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா a/√3ங்கிறது தெரியும். ஸோ அதே போல் இன்ட் ரேடியஸ் வந்து இன்ட் ரேடியஸ் ஆஃப் ஸ்கொயரு இன்ட் ரேடியஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சால் அதுதான் வந்து இன்ட் ரேடியஸாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து இந்த டோட்டல் லென்த்து ஏவாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ a/2 இருக்கும். a/2 இருக்கும். அப்போ வந்து இதோட வந்து a/2 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் பண்ணும்போது நமக்கு என்னது 2:√3ங்கிறது வரும். 2:√3ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ என்றைக்குமே சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் a/√3. ஒருவேளை இன்ட் ரேடியஸ் கேட்டாங்க அப்படின்னா a/2√3ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ காயின் சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-12 ஷிஃப்ட்டை வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஷிஃப்ட்டில் வந்து இதே மாதிரி கொஸ்டினுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 ரூபி காயின் 2 ரூபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காயின் இருக்குது அப்படின்னா 10 காயின் இருக்குது. அப்போ வந்து அது 1 ரூபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்னு வச்சுங்க, 2 ரூபி காயின் வந்து நீங்கள் வந்து என்னது ஒய்னு வச்சுங்க. இப்போ எக்ஸ் + ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ அடுத்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ எனக்குமே ருபீஸ் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த நம்பராக மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எக்ஸு ப்ளஸ்ஸு இது வந்து ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா 2y வரும். 2y வரும்போது 16ங்கிறது கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எக்ஸு வந்துங்கிறது நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ -y = -6ங்கிறது வரும். அப்போ y = 6. ஸோ ஒய்ங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 2 ரூபி காயினாக வச்சுருக்கோம். ஸோ 2 ரூபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ 1 ரூபி காயின் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 10ங்கிறது வரும். ஸோ 2 ரூபா காயின் வந்து உங்கள்கிட்ட 6 இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 12 இருக்கும். ஸோ 1 ரூபி காயின் 4 இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ 4 இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 16. ஸோ ஈக்குவேஷன் 2 சமமாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ காயினோட டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ காயினோட டிஃப்ரெண்ட்டுக்கு 4ல் 2 போச்சு அப்படின்னா சார் 6. ஸோ நம்ம 23வது கொஸ்டின் போகலாம். 23வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஸ்பீடு கொடுத்துறாங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 7:4 2 ட்ரக்கு கொடுத்துறாங்க. அதோட ஸ்பீடு வந்து 7:4. அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7 hours லெஸ் than the another ஒன்று கொடுத்துறாங்க. ஸோ ஸ்பீடு
மொத்தம் 2 ட்ரக்கு 1 ட்ரக்கு 2 இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 7:4. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட இன்வெர்ஸ்மென்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ 4:7 இருக்கும். ஸோ இந்த டைம் டிஃப்ரெண்ட் தான் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 ஹவர்ஸுங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ ரெண்டோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் வந்து 7 ஹவர்ஸு. ஒரு பார்ட்டுங்கிறது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 7/3 இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோயஸ்ட் ட்ரக்கு. ஸ்லோயர் ட்ரக்கு அப்படின்னா ஸோ எது டைம் அதிகமாக எடுத்துக்கோ அது வந்து நமக்கு வந்து ஸ்லோ ட்ரெயினாக இருக்கும், ட்ரக்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்ட்டு. நமக்கு வந்து ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து என்னது 196ங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 7 பார்ட்டு. ஸோ 7/7/3ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 12 km/hங்கிறது வரும். ஓகேவா? ஸோ 12 km/hங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 24வது கொஸ்டின். ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து அவங்க இன்கம் வந்து சேவ் பண்ணுறாப்புல. ஸோ இன்கம் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளோ சேவ் பண்ணுறாரு? 60 ரூபா சேவ் பண்ணுறாரு. அவர் சம்பளம் வந்து 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா 60 ரூபா சேவ் பண்ணுவார். இப்போ எவ்வளோ வந்து செலவு பண்ணுவார் அப்படின்னா 40 ரூபா வந்து செலவு பண்ணுவார். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்கிறதே கொடுத்துறாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 400 ரூபா. அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம்? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 400ங்கிறது கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 1000ங்கிறது கிடைக்கும். 1000ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டைம் அண்டு ஒர்க்கு பேஸ் பண்ண சம்மு. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, A+B வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 15 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ பி வந்து 15 நாள் முடிக்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க்கு வந்து ரெண்டு ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் முடிப்பாங்க? ஸோ இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ A+Bயோட எஃபிஷியன்சி வந்து 5 இருக்கும். ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 2 இருக்கும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சி வந்து பி இல்லை ஏவோட எஃபிஷியன்சி தான். ஏவோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 3 இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து ஏவோட டைம் வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ டோட்டல் ஒர்க்கு டிவைடு பை எஃபிஷியன்சி. ஸோ இது 2 டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து 10 டேஸுங்கிறது கிடைக்கும். அது ஒரு டைம் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு 10 டேஸ் ஆகுது அப்படின்னா டபுள் தான் ஒர்க்கும் போது அப்போ வந்து அவர் வந்து எத்தனை நாள் செய்வார் அப்படின்னா 20 நாள் செய்வாப்பில். 20 நாளுங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.